கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலை அமையும். தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்திற்கு நீங்க இதுவரை செய்த வழிபாடுகள், வேண்டுதல் இதெல்லாமே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகுதான் கடகராசி அன்பர்களுக்கு அதிகபட்ச பலன்களை கொடுக்கும். அதுவும் இந்த ஜூன் மாதத்திலிருந்தே குரு உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்வது இதுவரைக்கும் செய்த வழிபாடுகளுக்கான பலனை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். குருவினுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு இருப்பது திருமணம் போன்ற விஷயங்கள்ல ஒரு சாதகமான அமைப்பு. வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மிதமான சூழ்நிலை. ஏற்கனவே உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வருமானத்துல பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாட்டியும் உங்களுடைய வருமானத்திற்குரிய ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது ஓரளவுக்கு வருமானம் சீராக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை காட்டுகிறது. இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ முதல் 15 நாட்கள் பெரிய அளவுல உங்களுக்கு தொந்தரவுகள் இல்லைனாலும் இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு செலவினங்கள், மருத்துவ செலவு, குடும்பத்தினரால் செலவு அல்லது உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் செலவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த மாதம் ஜூன் மாதத்துல கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு சில சூழ்நிலைகள் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், தொழிலுக்குரிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தில் இருப்பதும் ராகுனுடைய பார்வையை பெறுவதும் உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் பண்றது, புதிய முதலீடுகள் செய்வது, இதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாமே கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமையும். கடகராசி அன்பர்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதம் கொஞ்சம் க்ளோஸா இருந்து கண்காணிப்பது உங்களுக்கு தேவையற்ற பண விரயங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படும். சகோதர சகோதரிகள் மூலம் கூட சில பண இழப்புகள், விரயங்கள் அல்லது அவர்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் போய் கொஞ்சம் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களிடம் கொஞ்சம் உதவிகளை எதிர்பார்ப்பார்கள் அல்லது உதவிகளை நீங்களாக சென்று செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முதல் ஒரு 10 நாள் ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் சில செலவுகள் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பாத்தீங்கன்னா முதல் ஒரு 15 நாட்களுக்கு ஜூன் மாதத்துல ஜூன் 15ஆம் தேதி வரை காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல சிக்கிறார். அதே சமயத்துல கிரகமாளிகா யோகமும் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்து நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும்.